Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த டாபிக்ல வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டிஎம்எஸ்சி குரூப் 1 இல்லைன்னா குரூப் 2க்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் எடுத்து நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ என்ன டாபிக் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில். ஓகே, ஸோ இது கரண்ட் அஃபேர் ஏரியா ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். அட் த சேம் டைம் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸும் இதுல இருக்குது. ஓகே, வரலாற்று முக்கியத்துவமும் இந்த கோயிலுக்கு இருக்குது. ஸோ அதனால இந்த கோயிலை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸை பார்க்கலாம். ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்துள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக கோயிலை சுற்றியுள்ள வெள்ளி கோபுரங்களுக்கு கீழே உள்ள பாதைகளுக்கு விளக்குகள் பொருத்துமாறு கோயில் நகரமான ஸ்ரீரங்கத்தில் வசிப்பவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓகே, ஸோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கக்கூடிய பகுதியில் அந்த மின் விளக்குகள் பொறுத்துள்ள மக்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா ஏகாதசி. ஓகே, ஸோ ஏகாதசி ஜனவரி 10 நடக்க போகுது. அது ரிலேட்டடா என்ன பண்றாங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் அவங்க பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஓகேவா? ஜனவரி 10 ஏகாதசி நாளில் சுமார் 3 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு காமனான ஒரு நியூஸ் தான். ஓகேவா? ஏகாதசி நடக்க போகுது. அதனால சில ப்ரிகாஷனரி மெத்தட் அங்க மின்னவர்கள் பொருத்தணும். அது போக இவ்வளவு மக்கள்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. ஓகே, ஸோ அதை பேஸா பண்ணி நம்மளுக்கு ரங்கநாத சுவாமியில நம்மளுக்கு டிஎம்எஸ்சி சம்பந்தமா நமக்கு என்னென்ன தேவை, ஸோ அதோட ஜாகிரபிக்கல் ஃபேக்ட் என்ன, அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் என்ன, அது மாதிரி எல்லாமே எடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ முதல் பாயிண்ட் என்ன, இது தமிழ்நாட்டில் திருச்சிக்கு அருகில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய இந்து கோயில் ஆகும். ஓகே, ஸோ லொகேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் இந்தியாவில் செயல்படும் மிகப்பெரிய இந்து கோவிலாகவும் சேவையில் உள்ள வழிபாட்டு துறையில் உலகின் மிகப்பெரிய மத வளாகமாகவும் உள்ளது. ஓகேவா? சோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடியதான் நம்மளுக்கு ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயில். சோ இந்தியாவில இருக்கக்கூடிய ஹிந்து கோயில்களே மிகப்பெரிய ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு கோவில் எதுனா ஸ்ரீரங்கம் கோயில் தான். ஓகே, ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் தான் இருக்கிறதுல ரொம்ப பெரியது. அதுக்கப்புறம் செயலில் உள்ள வழிபாட்டில் உலகில் மிகப்பெரிய மத வளாகமாகவும் உள்ளது. ஓகே, சோ வேர்ல்ட்லயே ஒரு ரிலீஜியஸ் காம்ப்ளெக்ஸா நம்மளுக்கு அதிக பெரிய அளவில் இருக்கிறதும் நம்மளுக்கு இந்த ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயில் தான். ஓகேவா? சோ 156 ஏக்கர் பரப்பில் கட்டப்பட்ட இந்த கோவில் இந்து கடவுளான விஷ்ணுவின் சார்ந்த வடிவமான ரங்கநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஓகே, சோ அங்க இருக்கக்கூடிய இதோட கடவுளோட நேமான ரங்கநாதர் அப்படிங்கிற மாதிரி. சோ இது விஷ்ணுவின் 8 சுயம்பு ஸ்தலங்களில் முதன்மையானது. ஓகே, சோ மொத்தம் 8 சுயம்பு ஸ்தலங்கள் இருக்குது. அதுல முதன்மையானதுன்னா நம்ம ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்றாங்க. ஓகே, இந்த கோவில் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறு என்ற இரட்டை நதிகளால் உருவான தீவில் அமைந்துள்ளது. ஓகேவா? சோ இது நதிக்கு இருக்க நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் அந்த ஸ்ரீரங்கம் ஏரியா. அங்க இருக்கக்கூடியதான் இந்த டெம்பிள். ஓகேவா? கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கோவில் இருந்தாலும் தொல்பொருள் கல்வெட்டுகள் கிபி 10ஆம் நூற்றாண்டில் இருந்து மட்டுமே கிடைக்கின்றன. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இது எப்படி பில்ட் பண்ணிருக்காங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டில இருந்து நமக்கு இந்த கோயில் பில்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் நம்மளுக்கு கிடைச்ச அந்த தொல்பொருள்களை அவங்க சான்றுகள் எல்லாமே 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, சோ அந்த காலகட்டத்தை சேர்ந்த தொல்பொருள் மட்டும் நம்மளுக்கு இந்த கோவில்கள்ல இருந்து கிடைச்சிருக்கு. சரியா? சோழர்கள், சோ இந்த எந்தெந்த ஆட்சியில இந்த கோயில் இருந்திருக்கு பார்த்தோம் அப்படின்னா சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், ஹொய்சலர்கள், அதுக்கப்புறம் விஜயநகர மன்னர்கள் மற்றும் மதுரை நாயக்கர்கள். ஓகே, சோ இந்த ஆட்சியின் போது கோவில் பல மாற்றங்களுக்கு உள்ளானது. ஓகே, சோ இவங்களோட காலகட்டங்கள் எல்லாமே இந்த ஸ்ரீரங்கம் கோயில் நிலைத்து நின்றுருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஓகே, சோ நம்ம முன்னாடி ஒரு ஃபேக்ட் பார்த்தோம் பாத்தீங்களா? சோ இதுதான் காவிரி ஆறு, அதுக்கப்புறம் கொள்ளிடம் ஆறு, இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் நம்மளுக்கு அது ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியா. அங்க இருக்கக்கூடிய டெம்பிள் தான் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள். ஓகே, சோ 2 நதிகளுக்கு நடுவில் இருக்கப்பட்ட ஒரு தீவு. ஓகே, நதி தீவுன்னு சொல்லுவாங்க. அந்த நதி தீவுல தான் இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முழு ரங்கநாத சுவாமி கோயில் வளாகமும் திராவிட கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகேவா? சோ இதுவும் நம்மளுக்கு பிலிப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதோட கட்டிடக்கலை எது இல்லைன்னா அந்த ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயிலோட கட்டிடக்கலை எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னா திராவிட கட்டிடக்கலை. ஓகே, சோ திராவிடம், அதுக்கப்புறம் வெசரா, அது மாதிரி நமக்கு சில கட்டிடக்கலைகள்லாம் இருக்கு. அது திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்மளோட இந்த ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில். ஓகேவா? பிரம்மாண்டமான சுவர்களை கொண்ட 7 சுற்றுச்சுவர்கள் தவிர கோவில் வளாகத்தில் 21 மிகவும் வண்ணமயமான சிற்ப கோபுரங்கள், 50 துணை கோவில்கள், 9 புனித குளங்கள் மற்றும் ஒரு தங்க விமானம் ஆகியவை உள்ளன. ஓகே, சோ இது எல்லாமே அங்க அந்த கோவில் இருக்கக்கூடிய அமைப்புகள். ஓகே, சோ 7 சுற்றுச்சுவர்களும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 21 மிகவும் வண்ணமயமான சிற்ப கோபுரங்கள் தான் அந்த கோவிலோட ஒரு ஹைலைட். ஓகேவா? சோ அந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் அங்க இருக்குது.
கோவிலின் கருவறையில் மேல் உள்ள விமானம் தங்கத்தால் ஆனது. ஓகே, அங்க வந்து கோல்டு பிளேட்டட் அந்த விமானம் வந்து எங்க இருக்குன்னா அந்த ஸ்ரீரங்கம் கோயில் வந்து இருக்குது. ஓகே, 236 அடி ராஜகோபுரம் இந்தியாவில் மிக உயரமான கோவில் கோபுரம் ஆகும். ஓகே, சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டெம்பிள்லயே மிக உயரமான கோயில் கோபுரம் எதுனா ரங்கநாத சுவாமி கோயிலோட கோபுரம் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபேக்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, 32,500 சதுர அடி மற்றும் 196 அடி உயரம் கொண்ட ஒரு அரச கோயில் கோபுரமும் உள்ளது. ஓகே, சோ இது 1000 தூண்களை கொண்ட மண்டபத்தையும் கொண்டுள்ளது. ஓகே, சோ 1000 தூண் மண்டபமும் நம்மளுக்கு வந்து திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. ஓகேவா, சோ இது 1000 தூண்கள் நமக்கு வந்து ரொம்ப லார்ஜ். பட் மினிமமா கண்டிப்பா ஒரு தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் வந்து எல்லா விதமான திராவிட கட்டளையில் உள்ள கோவில்களையும் இருக்கும். ஓகேவா, சோ அந்த அமைப்பு இங்க வந்து இருக்கு. சிக்கலான சிற்பங்கள் மண்டபத்தில் மிகவும் கவரக்கூடிய பகுதியாகும். இந்த மண்டபம் விஜயநகர காலத்தில் கட்டப்பட்டது. ஓகே, சோ எந்த மண்டபம்னா 1000 தூண்களை கொண்ட மண்டபம். ஓகே, சோ விஜயநகர காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டது. ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயில் உள்ள உயர்ந்த ராஜகோபுரம் நுழைவாயிலின் சன்னதி. ஓகே, ஆசியாவிலேயே மிக உயரமான கோவில் கோபுரம் ஆகும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் மிக உயரமான கோவில் கோபுரமும் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலோட கோபுரம் தான். அதுக்கப்புறம் ஆசியால இருக்கிறதுல ரொம்ப பெரியதும் ரங்கநாத சுவாமி கோயிலோட கோபுரம் தான். ஓகே, சோ 2 விதமான ஒரு பிக்கெஸ்ட் ஒரு கோவில் கோபுரமா தான் இங்க இருக்கக்கூடிய இது வந்து இருக்குது. ஓகே, ரங்கநாத சுவாமி கோயிலில் உள்ள கலாச்சார கல்வெட்டுகள் தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, மராத்தி மற்றும் ஒடியா ஆகிய 6 முக்கிய இந்திய மொழிகளை கொண்டுள்ளது. ஓகே, சோ மேஜரா பாக்குறப்ப இந்த 6 லாங்குவேஜஸ் தான் அங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே நமக்கு வந்து எழுத்துக்கள் எல்லாமே கிடைக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பாக்குறப்ப நம்மளோட காமனா ஒரு திராவிட கட்டிடக்கலைனா நமக்கு வந்து ஒரு டெம்பிளோட ஆர்கிடெக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோபுரம் வந்து இருக்கும். இது வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இந்த மண்டபம். ஓகே, ஸோ அந்த மண்டபம் தான் நமக்கு வந்து சொன்னேன். இது வந்து 1000 கால் மண்டபமும் இருக்கலாம், இல்லைன்னா 100 கால் மண்டபம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இருக்கலாம். ஓகே, சிறியது முதல் பெரியது வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி மண்டபம் வந்து கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷிக்காரா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் விமானமும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த விமானம் தான் ஸ்ரீரங்கநாத கோயில இருக்கக்கூடிய அந்த தங்கத்தால் பூசப்பட்டது. ஓகேவா, சோ விமானம் இருக்கும். அதுக்கப்புறம் கர்ப்பகிரகா. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு திராவிட கட்டடக்கலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா கோயில்களுமே அமைப்பெற்றிருக்கும். ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயிலை பத்தி பார்த்திருக்கோம். அது வந்து இந்தியா லெவலில், ஆசியா லெவலில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதோட கட்டடக்கலை வந்து எப்படி இருக்குது, எந்தெந்த ஆட்சி காலத்துலலாம் இது வந்து இந்த கோயில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ அதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.